ஏய் சத்தம் போடாதப்ல, அது பழைய கோழி. நமக்கு இன்னைக்கு கல்யாணம்னு நேத்தே திருடி வச்சுட்டேன். அத வீட்டுல போய் ஒரு செட்டப் பண்ணிக்குவோம். அட விவரம் கேட்டவனே, திங்கறதெல்லாம் இதுல தின்னுக்கலாம்யா. உசுருள்ள கோழி வித்தா 30 ரூபாய் கிடைக்கும்ல. அடடா, நீ இவ்வளவு ஐடியா கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை 5 வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் பண்ணிருப்பேன்டி. சரி நீ போய் சட்டை போட்டு வேலையை பாரு. நான் அந்த புது கோழியை கொண்டு போய் வித்துடுறேன். அப்புறம் ஆளுக்கு 1 மில்லி எடுத்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடிடுவோம். யோ ஏன் அடிக்கிற? ஒரு கிளுகிழப்பு தான். கிளுகிழப்பெல்லாம் வீட்டோட வச்சுக்க. ஓகே. ஐயோ, ஒரு நாள் கோழி சாப்பிடலன்னு உடனே எடை கபால்னு இறங்குதே. என்னப்பா இது? திறந்த வீட்டுல நாய் தான் நுழையும்பாங்க, இங்க பேயெல்லாம் நுழையுது. யார் நீங்க? யார்? நான் தான் ரேவதி அம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். இவங்க ரேவதி அம்மா. மயக்க மருந்த மூக்குல வச்சு அமுக்கு. சாரி பாஸ், மறந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ரெண்டு பக்கம் படி இருக்குல்ல, அதுல கூட்டி இருப்பாங்களாண்டா. ஐயோ, ரேவதி அம்மா பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். கொண்டாவளே. ஏண்டா தள்ளுறீங்க? என்ன மாமா இவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க? ஒரு மரியாதைக்கு ரேவதி அம்மாவை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா ரேவதியோட அம்மாவே பிடிச்சிட்டு வந்துட்டீங்களா? நல்லாங்கப்பா நீங்க. அறிவு கெட்டவனே, கிளியை அழைத்து வர சொன்னால் கொட்டானை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாயே, நீட்டடா கையை. வளர்த்த கழுதை என் மாறிலேயே எட்டி உதைக்கிறது. இளம் தாரகையின் தாயே, இதோ வந்துடுறேன். மிடிலேஜ் மங்கே, நீ யார்? என்னடா தர்மலிங்கம்? என்ன மரியாதை குறையுது? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஜாதகமே என் கையில இருக்குடா. எப்படி மிடிலேஜ்? டேய், ஓல்டேஜ் இல்லாத மூளையை போட்டு அனாவசியமா கசக்கிக்காத. நானே சொல்றேன், நான் தான் உன் பார்ட்னர் பொண்டாட்டி பரமேஸ்வரி. ஓஹோ, முட்டை தட்டு தட்டி கட்டு கட்டு. என்னடா ஏன்டா வாந்தி எடுக்கிறீங்க? நான் தான் உட்காரல, அப்புறம் ஏன்டா தள்ளுற? என்னங்கடா பாக்குற இடத்துல நிட்டுறீங்க? செக். டேய், உன்னை வெகுளி பையன் நினைச்சேன். நீ என்னடான்னா இந்த கேள்வியோட கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்ன கவுக்க பாக்குற. தங்க எங்கடா? கண்ணு குட்டி பிடிச்சிருவானா மாட்டை பிடிச்சி வந்துட்டு தங்க எங்க தங்கத்துக்கு போறது. எங்க மாமா மேல கை வச்ச மரியாதை கட்டிடும். தங்க வேணும்னா ரேவதியும் பாண்டியனும் போய் கேளு. மூக்கா, உடனடியா போய் ரேவதியும் பாண்டியனையும் கூட்டிட்டு வா. எஸ் பாஸ். இப்ப யார போய் பிடிச்சிட போறாப்புன்னு? ஆமாம் பாஸ், பாண்டிய ரேவதி எனக்கு தெரியாது, ஆனா இவங்களுக்கு தெரியும். இவங்களை கூட்டு போனா அமைக்கலாம். அவக்கே பாஸ், இவங்களை எப்படியே வெளில கூட்டு போனா ஜனங்க சந்தேகப்பட மாட்டாங்க. உனக்கு கூடிய சீக்கிரம் வேலை போதே. ஏன் பாஸ்? அறிவு வளருதே. இவங்களை கூட்டிட்டு போய் தேர்ட் சேம்பர்ல போட்டு கிளீன் பண்ணு. பாஸ், ஒப்பந்த தச்சம்பா. என்னையா சொன்னேன்? என் வேலை தான் போதே. இந்த அறிவு கட்ட முதலாளி கிட்ட அப்பவே சொன்னேன், முட்டா பசங்களை வேலைக்கு வைக்க வேண்டான்னு. கேட்டானா? இப்ப பாரு, நான் அவதிப்படுறேன். முருகா, அறிவு கட்டவன் சொன்னத முதலாளி கிட்ட சொல்லிடாத. ஏன் மாமா, முதலாளி நம்மளையே இந்த பாடுபடுத்துறாரே. ரேவதியும் பாண்டியனும் கிடைச்சா கொண்டு போடுவாரோ? சிப்பந்தி பண்ணி போடுவார். என்ன பண்ணாங்க? சிச்சோ, ரோட்ல ஒரு 2 பேரை காட்டி இவையதான் ரேவதி பாண்டியன்னு சொல்லி போடுவோம். உனக்கு கூட மூளை இருக்க. மூக்கம் கூட சேர்ந்து உனக்கு மூளை வர ஆரம்பிச்சிருச்சு. சகவாத தோஷம் தான். என்ன அங்க பேச்சு?
புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கு. குறுக்கு குறுக்கு வெட்டாம பேசாம ஓட்ட பார்த்துட்டு உட்காரு. பேசுங்க. கேரியா காட்டில் கொடுத்து கிடைக்க மாட்டாங்க போட்டிருக்கு. மாமா இப்ப என்ன செய்யறது? பாண்டியன் ரேவதி லவர்ஸ் தானே? அப்ப ஏதாவது ஒரு பார்க்ல டூயட் பாடிட்டு இருப்பாங்க. டிரைவர், பார்க் பக்கமா வண்டியை விடு.
நம்ம படத்து ஹீரோ ஹீரோயின் யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க சார். என்னது தூக்கிட்டு போட்டாங்களா? யோ இப்போவாது எந்திரியா, நம்ம படத்து ஹீரோ ஹீரோயினை யாரோ தூக்கிட்டு போட்டாங்களா? அந்த சில எடுத்தாச்சா? அடே நம்ம ஏன்ட்டு நல்ல ஏன்ட்டு வளர்ந்துருதே. யோ ஒரே இடி 1.5 கண்ணு 2.5 கண்ணு ஆயிடும். சீனா நிஜமாவே தூக்கிட்டு போட்டாங்கயா. ஐயா அடுத்தவங்க கழிச்சிட்டு படம் எடுக்க உனக்கு அப்பா சொன்ன கேட்டியா? கேட்டியா நீ? அப்படிதான் வேணும் உனக்கு, அப்படிதான் வேணும். பணம் போடுறதுன்னா பேக்கப் நீ சொல்லுவியா? செருப்பு பிஞ்சுக்கும். பேக்கப் பாண்டியராவதியை பிடிச்சு கொண்டு வந்துட்டேன். Take on scotch. Enjoy. இவங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியல. ஆமா எனக்கே தெரியல. ஆமா நல்லதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தாங்க. ஏன் சார் நீங்க யாரு? அட்வான்ஸ் கொடுத்ததே ஞாபகம் இல்ல. நீங்க எந்த கம்பெனி? ப்ரெஷர் கம்பெனி. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. முகா பாஸ் இவன் தான் பாண்டியன். மதுரை பாண்டியனா? இல்ல திருட்டு பாண்டியன். நம்ம தங்கத்தை சட்டில வச்சு தச்சிருக்கானே, இதெல்லாம் என்ன தெரியல? ஆளோட உருக்கு. இது என்ன வெள்ளி டிரஸ்? இது என்ன சார் வெள்ளி தங்கானு? ஷீஸ் ஹீரோயின் சசிகலா. இன்னும் இருக்கு சார். நான் மோகன், சினி ஆர்டிஸ்ட். glad to meet you. அப்படின்னா சினிமா நடிகர் மோகன். நீ பயங்கரமான நடிகண்டா, பயங்கரமான நடிகை. Thank you. மகளேன்னு கூப்பிடுங்க. தங்கத்தை மறைச்சதில்லாம பாண்டியங்கிற பேரையும் மறைச்சு மோகன் ஆயிட்டியே, உண்மையிலேயே நீ பெரிய நடிகண்டா. எடுங்கடா. எங்க 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 தள்ளு தள்ளு தள்ளு. என் மகளே மகளே மகளே, மத்தவன் தங்க நமக்கு அதுக்கடி கொடுத்துடுறீ, கொண்டுடுவானுங்க கொடுத்துடுறீ. கையை விடு. யார் சார் இந்த கல்வி? முன்ன பின்ன நான் பார்த்தது இல்ல. என்ன போய் மகளே மகளேன்ட்டு. ஐயோ அடி பாவி. ஐயா தர்மலிங்கம், உன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு 10 மாசம் நானே சுமந்து பெத்த என் மகளே என்ன யாருன்னு கேக்குறாளே. ஐயோ ஒரு விவகாரம் பண்ணி விடுங்களே. ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தாய் தான் சுமக்கணும், கழுத சுமக்காது. என்னங்கடி விளையாடுறீங்க? தங்க எங்க? அடப்படா, அவ தாய் பாசல கிடந்து தவிக்கிறா. இவனுக்கு தங்க வேணுமா? தங்கம். அப்பா பாண்டியா, உனக்கு கூடவா இந்த அடையாளம் தெரியல? மருமகளே என்னடா? நான் தாண்டா மொத்த அது சொத்தாது. கல்யாணம் பண்ணிட்டா மறுநாள் மார்க்கெட் அவுட் ஆகும். கல்யாணம் பண்ணிக்காம இருக்க மருமகன் அது மண்ணா கட்டாது. யார் யாருங்களா சூயின் வேற வேலை எடுக்க டைரக்டர் திட்டுவாரா? முகா குழப்பறாங்களேடா. குழப்பறாங்களா பாஸ்? அண்ணே ஓபன் தி சேம்பர். ஓபன் தி சேம்பர். எப்படி சேம்பர் சின்ன பசங்களா? ஏண்டா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? 2 பேரையும் ஏத்திட்டு போய் சேம்பர்ல தள்ளுங்க. குறுபாயில் பண்ணுங்க. ஐயோ ஐயோ கையை விடு 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 கையை. ஐயோ ஐயோ கையை விடு. மோகன் எனக்கு பயமா இருக்கு. மோகன் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மோகன் மோகன் மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களுக்கு தங்கத்தானே வேணும்? நான் தரேன். ஓ மை டியர் சைல்ட். என்னடா நீ ஜெகஜால ஜித்தம்பா எங்க தங்கம்? அசோக் நகர், டார்லிங் ஸ்ட்ரீட், டோர் நம்பர் 6, அதாவது 6வது நம்பர் வீடு. ஐ நோ இங்கிலீஷ். ஓ இதான் என்னோட பர்சனல் பெட்ரூம் கீ. அங்கே தான் தங்க இருக்கு. முதலாளி முதலாளி சாவி என் கையில கொடுங்க. நான் போய் ஒரு கூடையில போட்டு அள்ளிட்டு வந்துடுறேன். கோவால் மாதிரி ஆடாத. உங்களெல்லாம் நம்பந்து போதும். இனிமே என் சொந்த மூளையை பயன்படுத்த போறேன். That means most of brain. நான் திரும்பி வர வரைக்கும் இவங்களை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. எஸ் பாஸ். சுசம். Go quick, I say. Go quick. ஏண்டா உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் பீடியை குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போயா. 1ஆம் தேதியே உனக்கு பிட்பாய் எழுதி தரல. நீ எல்லாம் அங்க பொழைக்க போற. இந்தா இதை வச்சு பொழைச்சிக்கோ. உன்னை அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. வேணும்டா வேணும். கேவலம் 2 ரூபாய். பாத்துட்டேன். ஐயோ,
எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம், கோழி விற்கிறது கோழியை பார். சரி அட நம்ம கையில இருக்கு கபாலி. ஏய் நீ என்னடா இவ்வளவு காசு வச்சிருக்க? கபாலி என்ன நம்மகிட்ட 2 கோழி இருக்கு, தள்ளு சாத்தாரேன், கப்புன்னு அமுக்கிங்க. மகனே, உங்க அம்மா ராய் வயிறுமா இருக்கடா, இந்த கோழியாவது வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணுவோம்? எவ்வளவு ஐயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சைக்கார காசு. இந்தா கொண்டா. என்ன உனங்கன கணக்குது? எத்த கோழியா? யோ கோழியை உசுரோட முழுங்க போற, தள்ளு சா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? ஏய் காசை குடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா? மகனே, இதுல ஏதோ பிராட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே, பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாயை கொடுத்துறாத. அப்பா தங்கம். தங்கமா? தங்கமா இல்ல, இல்ல பையன் தெரியாம தந்துட்டேயா? இல்ல, தெரியாம. யோசிக்கவே இல்ல, விடு. ஐயோ, பாய், வாங்கடா. வாங்கடா, டேய். வாங்கடா. குடியா வாங்கடா, டேய். அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடுப்பா, அப்பா ஓடு, அப்பா ஓடு, ஓடுப்பா. ஏய்யா நடிக்கிற, படத்துல மட்டும் பாஞ்சு சண்டை போடுற, படக்குன்னு இந்த கவு தவுத்து விட. ஏன் தம்பி, நாங்க தான் எங்க பாணியை காப்பாத்துறதுக்காக உன்ன பாணின்னு போய் சொல்லி கூட்டியாந்துட்டோம். வீட்டுல தங்கம் இருக்குன்னு சொன்னியே, அத்தனை சொந்த தங்கமா? ஏன்பா உனக்கு தான் போய் பேச தெரியுமா? எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அது யார் வீடானே எனக்கு தெரியாது. அப்புறம் முதலாளி இப்ப இந்த வீட்டுக்கு போயிட்டானே, அவன் அங்க அடி வாங்கியே சாக போறான். ஏமாத்திட்டான். ஏமாந்தாலும் பரவாயில்லடா, நான் யாருன்னு தெரியுமா? சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதுனாலதான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கிறேன். அந்த ராஸ்களுக்கு எங்க தெரிய போகுது? கமான் கோல் கமான். ஏற்கனவே திறந்திருந்தே. நான் ஒரு மனைய, ஆனா அதை யாரும் கேட்க கூடாது. என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காக்கி ட்ரெஸ்ஸா இருக்குது? ஒருவேளை கூர்க்கா வீடா இருக்குமோ? ஆமாமோ, இந்த காலத்து கூர்க்கால மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கான். ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ? வாட்ச் பண்ணணும். என்னங்க? போலீஸ்கார வீட்டுல திருடவன பாத்துருக்கிறேன். ஆனா ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன். ஓ, ஐஜி சாரா? மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? Now, my name is Jack Lemon. ஜாக் லெமன். தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சமா? Shut up your nasty mouth there. Oh! ஏண்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா? எங்க இப்ப சுடு பார்க்கலாம். சுடு. After வளைத்தல் also, நான் சுடுதேன். ஐயோ, ஓடிட்டு இருக்காண்டா. நின்றா எங்க போனா? வேற எவனாவது மிச்ச மீதி இருக்கிறீங்களா? சூலூர் ஆஞ்சநேயர் உடன் ஐயோ ஐயோ வந்தாரு. மாமி அவுத்து விடு. மாமா. என்ன போவேன்
அவளை மட்டும் கூட்டிட்டு போற என்ன அவத்து கூட்டிட்டு போ. கையில இருக்கிறது ஒரு தாலி தான். அது அவளுக்கு தான் அவுக்க முடியும், அவளுக்கு தான் கட்ட முடியும். அவளை வேணா என்ன கட்டுக்க என்ன காப்பாத்துறா. பாத்துட்டு போய் காப்பாத்துப்பா. நம்மளால அடிபடுறோம், சிரிக்கிற நீ. நான் ஐடியா சுட்டுட்டேன். அவர் மயக்கமா விழுந்திருக்கிறாரா இல்ல உயிரோட இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. அநேகமா போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இமிடியட்டா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போறேன். நீ கண்ட சாமான்களை கொண்டு வராத. ஒன்லி டைமண்ட் அண்ட் கோல்ட் பேக்கப் பண்ணி அங்க எடுத்துன்னு வந்துரு. நம்ம சிலோனுக்கு போறோம். ஐயோ அங்க வெட்டுவானுங்களே. சரி, சிங்கப்பூருக்கு போகலாம். ஓகே, அங்கதான் என் மச்சின் இருக்கா, அதான் பெட்டர். உன் மச்சினியை நான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுறேன். ஓகே பாஸ், நீங்க போங்க.
மிஸ்டர் ஐஜி சார், உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் தலை வணங்குறேன். ஆனா இந்த கேஸ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மூவ் பண்ண போறேன். தலையில பலமா அடிபட்டு இருக்குதே, மூளைக்கு ஒண்ணும் கோளாறு இல்லையே? கோளாறுதான் ஐஜி சார், கோளாறுதான். என்ன அவசரம்? கல்யாணத்தை பாத்தீங்க, கையோட சாந்தி முகூர்த்தத்தையும் பாத்துட்டு போயிடுங்க. கார்த்தாலே ஒரு முகூர்த்தத்தை பார்த்தாச்சுங்களேன், அப்புறம் இன்னொரு முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம்பா. ரேவதி முகூர்த்தம் பார்த்தாச்சு, சாந்தி முகூர்த்தம்னா? தேனுங்க, உங்களுக்கு இன்னொரு அம்மி இருக்குங்களா? அப்ப உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் என்னன்னே தெரியாதா? நம்மளால இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. டபுளா நீ சொல்லு. அதான் தெரியாதுங்கிறாருல்ல, பின்ன என்ன மனுஷனை போட்டு உசுர வாங்குறீங்க? என்னங்க இது? மாப்பிள்ளை லட்சமா கட்டில உட்காராம இங்க என்ன கதை வேண்டாம், கண்ணத்துல வேற கை எடுங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்து தப்பா போச்சு. ஏன்? அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க.